கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த வரதராஜன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தைரியராஜ் மகன் இருதயசாமி, அவரது மகள் சகாயமேரி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த இருதயராஜ் மகள் ஸ்டெல்லா மேரி ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நரியப்பனூர் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடைபெறும் திருவிழாக்காக நேற்று மதியம் 3 மணி அளவில் இருந்து தங்களது ஊரில் இருந்து நடைப்பயணமாக புறப்பட்டு உள்ளனர். அவ்வாறு நடைப்பயணம் மேற்கொண்டு வந்த நிலையில் நள்ளிரவு சுமார் 3 மணி அளவில் விருதாச்சலம் சேலம் செல்லும் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள ரயில்வே மேம்பாலத்தில் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் பின்னால் வந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நடந்து சென்ற நபர்கள் மீது மோதியது. இதில் கோவிலுக்கு நடந்து சென்ற சுமார் 7 பேர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் வரதராஜன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இருதயசாமி, அவரது மகள் சகாயமேரி மற்றும் ஸ்டெல்லா மேரி ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் அவர்களுடன் நடந்து சென்ற அமுதன், சார்லஸ், செலின், ரோஸ்லின் மேரி மற்றும் ஆனந்தி ஆகிய 4 நபர்களும் கை கால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயங்களுடன் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு காரில் இருந்து தப்பி ஓடி சென்ற கார் ஓட்டுநரை தற்போது தேடி வருகின்றனர். திருவிழாக்காக நடைப்பயணம் மேற்கொண்ட பாதசாரிகள் மீது கார் மோதி 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது என்றே கூறலாம்.